வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவ்வளவு நாள் உத்தராயணம் இருந்தது, அது முடிந்து ஆகஸ்ட் மாதத்தில் தட்சிணாயனம் பிறக்கிறது. தட்சிணாயனம் என்கின்ற மிக புண்ணிய காலம். அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் வழக்கமாக நடைபெறும். புதன் சுக்கிரன் சஞ்சாரமும் நடைபெறும். கூடுதலாக செவ்வாய் பகவான் சஞ்சாரமும் குரு வக்ர நிவர்த்தியும் இருக்கிறது. ஆனால் பலவிதமான நல்ல மாற்றங்களும் மக்களுக்கு ஏற்றங்களும் நடைபெற உள்ளது. நீங்கள் வழக்கம் போல் ராசிக்கு மட்டும் பார்க்காமல் லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 1ஆம் வீடு 2ஆம் வீடு என்று இத்தனை மாதங்களாக சொல்லி வந்தோம். போன மாதத்தில் இருந்து அதை தவிர்த்து விட்டோம். இந்த மாதத்தில் கூடுதலாக 12 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கின்றோம். நீங்கள் ராசிக்கு பார்ப்பது போல உங்களுடைய லக்னத்துக்கும் பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுக்கு கூடுமான அளவு ஒத்து வரும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதனும் 4 கூடியவருமான புதன் பகவான் கடந்த மாதம் சனியுடன் ராகி கேதுடன் சம்பந்தப்பட்டு இருந்தார். அதனால் உங்களுக்கு பல வேலைகள் நடக்கவில்லை. முயற்சிகள் எல்லாம் தேக்கமாக நின்றது. எவ்வளவு முயன்றும் பல காரியங்கள் நவரவே இல்லை என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை. ஆனால் இந்த மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் 2க்கு வருகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி 4க்கு 11 வருகிறது. மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் 6லே இருந்தாலும் அவருடைய பார்வை 2ஆம் வீட்டுக்கும் 2லே இருக்கின்ற புதன் பகவானுக்கும் படுகிறது. அவர் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த 2ஆம் வீட்டிற்கு யோகாதிபதி என்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்வார். அதனால் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் 2லே வருவதனால் முதலில் தனப்பிராப்தி ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, அது வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, பணி நிமித்தமாக இருந்தாலும் சரி, கடன் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் பணம் திருப்திகரமாக வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அதற்கு மற்றொரு காரணம், உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 17ஆம் தேதி வரை உடன் உள்ளார். அதனால் எல்லா வகையிலும் நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், அதிர்ஷ்டம் என்று எல்லா வகையிலும் நடைபெற ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் உடன் சுக்கிர பகவான் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் எல்லா வகையான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். அவர்கள் படிப்பு விஷயம், திருமண விஷயம், வேலை விஷயம், கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதோ இல்ல வேலைக்காக செல்வதோ கூடிய பயணங்களும் நடக்கும். எவ்வளவு நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். குழந்தைகள் திருமணத்திற்காக காத்திருந்தால் அவர்களுக்கும் நல்ல விதமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வீட்டிற்கு அவர் 11லே இருப்பதினாலும் 4ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிகள் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அந்த புதனும் சுக்கிரனும். எப்படி என்றால் 4க்கு 9, 10 கூடியவர்கள் 4க்கு 11லே இருப்பதினால் 4ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். 4ஆம் வீடு என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். கடந்த காலத்தில் பல வகையில் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதாவது நோய் தன்மை குறைந்துவிடும். அந்த காரணம் ஏன் நோய் தன்மை வந்தது என்றால் 7லே இருக்கின்ற சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 4ஆம் வீட்டுக்கு அவர் 6 கூடியவர் என்பதனால், ஆனால் இருந்தாலும் அந்த 4ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு பகவான் பார்வை படுவதனால் உடல் ரீதியான எந்த விதமான மைனஸ் பிரச்சனையும் இருக்காது. உங்கள் தாயாருக்கு உடல் நலிவு இருந்தாலும் சரியாகிவிடும். வீடு, வண்டி, வாசல், வாகன வகையில் அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல் அதிர்ஷ்டங்கள் வரும். புதிதாக சிலர் வீடுகள் வாங்கலாம், இல்லது குடியிருப்புகளை மாற்றலாம், அலுவலகங்களை மாற்றலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம். பிள்ளைகளுக்காக நகைகளும் துணிமணிகள் ஆபரணங்களையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளைகளாலும் கணவன் மனைவியாலும் சுபவீரியங்களே ஏற்படும் என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக உணர்த்துகிறது. இருந்தாலும் 6 கூடிய செவ்வாய் பகவான் அங்கே 2லே இருப்பதினாலும் ஆரம்பத்திலே சூரியனும் சேர்ந்து இருப்பதினாலும் உங்கள் சொல்லில் நிதானம் தேவை. கோபம் உங்களுக்கு சட்டென்று வந்துவிடும். நீங்கள் நல்லதே செய்தாலும் அது மற்றவர்களுக்கு தவறுதலாக தான் அவர்கள் கணிப்பார்கள். செவ்வாய் நீச்சம் அடைந்ததனுடைய பலன் அதுதான். நீங்கள் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3லே வந்து விடுவார். 17ஆம் தேதிக்கு பிறகு 3 கூடிய சூரிய பகவான் 3லே வந்து விடுவார். உங்களுடைய தைரியம் அசாத்தியமாக இருக்கும். எதிலும் நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். கடந்த மாதம் சகோதர வகையில் இருந்த மனக்கசப்புகளோ ஒரு சில சங்கடங்களோ முற்றிலும் நிவர்த்தி ஆகிவிடும். அவருடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். காரணம், சகோதரக்காரனும் 3ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து 3லே இருப்பதினாலும் 3லே இருக்கின்ற செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக குரு பகவானை பார்ப்பதினாலும் சகோதரர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் முழு ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும். 5ஆம் வீட்டு அதிபதி 5க்கு ஆரம்பத்திலே 10லும் பிறகும் அவருக்கு 11லே இருப்பதினால் உங்கள் எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக உண்டு. ஒரு சிலருக்கு மகானுடைய ஆசீர்வாதம், புனித தீர்த்த யாத்திரையும், புனித நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். குலதெய்வம் வழிபாடும் பரிபூர்ணமாக ஒரு சிலருக்கு அமையும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. 1000 தான் இருந்தாலும்
7-10 கூடிய குரு பகவான் 6லே இருக்கின்றார். 7லே சனி ராகு கேது சம்பந்தம் இருப்பதினால் கணவன் மனைவி வகையில் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் பேச முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஈகோ ப்ராப்ளம் தடுக்கும். ஏதோ ஒரு சங்கடங்கள் கணவன் மனைவி வீட்டாலோ இல்லது மனைவி வீட்டாலோ ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம். அந்த சங்கடங்கள் எல்லாம் ஓரிரு மாதங்களில் சரியாகிவிடும். காரணம் 6லே இருக்கின்ற குரு பகவான் விரைவாக 7லே ஆட்சி பெறப் போகின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முற்றிலுமாக சரியாகிவிடும் என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த 6லே இருக்கின்ற குரு பகவான் கணவன் வகையிலோ அல்லது மனைவி வகையிலோ ஒரு சிலருக்கு நோய் நொடிகளை தரலாம், ஒரு சிலருக்கு கடன்களை தரலாம், வேண்டாத வெறுப்புணர்ச்சியோ இல்ல கசப்புணர்ச்சியோ பகைகளை மூட்டலாம் என்பது அவரவர்கள் சொந்த அனுபவமாக 6லே இருக்கின்ற குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த பிரச்சனைகள் நான் முதலிலே சொன்னது போல விரைவிலே தீர்ந்துவிடும் என்பது தெளிவு. 7லே ராகு கேதும் சனியும் சம்பந்தமாக இருப்பதினால் திருமண வயதில் காத்திருக்கின்ற இளம்பெண்ணுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி தேவை. கூடுதலான முயற்சி தேவைப்பட்டால் திருமண முயற்சி வெற்றியடையும். அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் 6லே இருந்தாலும் அவர் 9ஆம் பார்வையாக சுக்கிரனையும் ராசிநாதனையும் பார்ப்பதினால் சற்று கூடுதலான முயற்சிக்கு பிறகு திருமண முயற்சி வெற்றியடையும் என்பது தெளிவாக தெரிகின்றது. 2ஆம் வீட்டையும் 4 குடையவரையும் ஆரம்பத்திலே குரு பகவான் பார்வை செய்வதனால் 2க்கும் 4க்கும் புதன் குரு சம்பந்தம் இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக அற்புதமாக படிப்பார்கள் என்பது நமக்கு கிரக பலன் மிக தெளிவாக உணர்த்துகிறது. 8ஆம் வீட்டு அதிபதி 7லே இருந்தாலும் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ மற்ற உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு எந்த விதமான பங்கமும் வராது. அதற்கு முக்கியமான காரணம் சனி ராகு கேது சம்பந்தம் நீங்கிவிட்டது. குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிநாதனுக்கு படுவதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. உங்களுடைய முயற்சியில் எழுச்சி நீங்கள் பார்க்கலாம், வெற்றியும் அடையலாம். அது மட்டுமல்லாமல் 8ஆம் வீட்டு அதிபதியை ஆரம்பத்திலே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதினாலும் இந்த 8ஆம் வீட்டுக்கு அவர்கள் தர்ம கர்மாதியை ஆவதினால் நல்லாக நீங்கள் கவனிக்க வேண்டும். 8ஆம் வீடு மகரம், அதற்கு 9-10 கூடியவர்கள் புதனும் சுக்கிரனும் ஆவார்கள். அந்த வீட்டுக்கு யோகாதிபதிகள் சம்பந்தப்படும் பொழுது இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்து அதற்குண்டான தசா புத்திகள் நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பெரிய பட்டம் பதவிகள் கூட இந்த காலத்தில் வரும் என்பது அனுபவ ரீதியான உண்மையாகும். ஆக 8ஆம் வீட்டுக்கு உங்களுடைய யோகாதிபதிகளான புதனும் சுக்கிர பகவானும் 8ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகள் சம்பந்தப்படுவதனால் எதிர்பாராத மிக பெரிய அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் வரும் என்பது உண்மையாகும். 9 கூடையவர் 9ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 9ஆம் வீட்டை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் சுக்கிரன் செவ்வாய் அனைவரும் பார்ப்பதினால் தந்தையினுடைய வர்க்கத்தின் மூலமாகவோ குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாகவோ எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை உறவுகளால் உங்களுக்கு எவ்வளவு நாள் இருந்த மனக்கசப்புகள் ஏதாவது இருந்தாலும் அது முற்றிலுமாக நீங்கிவிடும். நீண்ட காலமாக ஏதாவது ஒரு சொத்துகள் விற்காது இருந்தால் அது நல்ல விலைக்கு விற்று அதன் மூலமாக பணம் மூலம் வரலாம். அதன் மூலம் கடன் என இருந்தால் அடைத்து விடலாம். ஒரு சிலர் புதிய சொத்தை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. 10 கூடையவர் 6லே மறைந்தாலும் 10ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இவ்வளவு நாள் குரு பகவான் வக்ரமாக இருந்தார். இந்த மாதம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிவிடுகின்றார். ஆனால் எல்லா விதமான நல்ல பலனையும் எதிர்பார்க்கலாம். காரணம் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பார்க்கின்ற குரு பகவானுக்கு அதனுடைய பவர் அதிகமாக வேலை செய்யும். அது மட்டுமல்லாமல் 10ஆம் வீட்டிற்கு அவர் 1-10 கூடையவர் என்பதனால் இவ்வளவு நாள் தொழிலில் தேங்கி இருந்த நிலைமை மாறி தொழிலில் ஒரு பக்கம் அவர் 6லே இருந்தாலும் போட்டியும் போராமையும் நேரடியான எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் 10 கூடையவர் 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் தொழிலில் கொடிகட்டி பரப்பீர்கள். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பீர்கள். பணிபுரிகளாக இருந்தாலும் அவர்கள் பணிபுரிகின்ற இடத்தில் இருந்த சிக்கல்களும் விரோதங்களும் மேலதிகாரிகளால் இருந்த தொல்லைகளும் முற்றிலுமாக நீங்கிவிடும். நீங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. விரைவிலே அவர் 7லே வருகின்றார். 7லே வந்தாலும் 10ஆம் வீட்டிற்கு 10லே இருக்கின்ற பலனால் மகத்தான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதற்குண்டான நம்பிக்கைகள் இப்பயே உங்களுக்கு வர ஆரம்பித்துவிடும் என்பதும் உண்மை. 11 கூடியவர் அவர் நீச்சம் அடைந்து பிறகு அவர் 8ஆம் தேதி பிறகு அவர் 5க்கு வருவார். 11ஆம் வீட்டு அதிபதி தான் வீட்டிலிருந்து 5ல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் பரிபூர்ணமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும். திருமணம் ஆகாதவர்கள் இருந்தால் திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அதற்குண்டான கால சூழ்நிலையில் கணிந்து வரும் என்பது தெளிவாக தெரிகின்றது. 12 கூடையவர் ஆரம்பத்தில் 2லும் பிறகு அவர் 3லே இருப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வையை அவர் வாங்குவதனாலும் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு சிலர் கடன் வாங்க நேரலாம். கணவன் மனைக்குள்ளும் குடும்ப பிரச்சனைகளுக்காகவும் கடன் வாங்கலாம். ஒரு சிலர் தொழிலுக்காகவும் கடன் வாங்கலாம். ஆகக்கூடிய அத்தனை கடன்களும் சுப விரயங்களாக இருக்குமே தவிர வீண் விரயங்கள் செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கும்பொழுது 2லே வருகின்ற புதன் சுக்கிர சேர்க்கையும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக நல்ல பொருளாதார வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரு அதிர்ஷ்டமும் இந்த மாதம் தேடும். ஒரு சில சங்கடங்களும் வரும். அதற்கு காரணம் சனி ராகு கேதும் குரு பகவான் 6லே இருப்பதினால் கணவன் மனைக்குள்ள நண்பர்கள் மூலமாக உள்ள சில கசப்புகள் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் இந்த மாதம் ஒரு தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் உள்ள மாதம் என்பது நமக்கு தெளிவாக கிரகநிலைகள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அருகாமையில் உள்ள
பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன்கிழமையோ அல்லது வெள்ளி சனி கிழமைகளிலோ நெய் தீபம் ஏற்றியோ துளசி மாலை வாங்கி அர்ச்சனை செய்து கொண்டால் மகத்தான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். மகான்களுடைய ஜீவ சமாதியை அந்த பிருந்தாவனத்தை நீங்கள் பிரதட்சணம் வந்தால் எல்லா விதமான அதிர்ஷ்டமும் சங்கடங்களும் உடனடியாக விலகிவிடும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். விரைவிலே குரு பயிற்சி ஆக இருக்கிறது. குரு பயிற்சி பலனை தெளிவாகவும் விரிவாகவும் வெளியிட உள்ளோம். அதற்கு முன்னால் குருவினுடைய சிறப்புகளை பற்றி வீடியோ விட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் இந்த ஐ பட்டனை அடித்து குருவின் சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்தால் குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான தெளிவும் உண்டாகும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.